ஹாய். ஸோ இன்னைக்கு வந்துட்டு திரும்பி சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 1 அட்மைட்ஸ் கேஎஸ்எஸ்எம்மோட வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருந்து. ஸோ அதோட எக்ஸாம்பிள் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா செக்ஷன் ஏயோட கொஸ்டின்ஸ்லாம். ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாகவே செக்ஷன் ஏ கொஸ்டின்ஸ். ஸோ யா, ஸோ வித்தவுட் எனி டெல்லி நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முதல் பார்ப்போம் எப்படின்ட்டுன்னு. So first question என்னன்னா, the diagram shows a relation between set A and set B. So relation between set A and set B. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு set A இருக்கு and then set B இருக்கு. set A ல வந்துட்டு 3 digits 2 digits and 1 alphabet இருக்கு P, and set B ல வந்துட்டு again 2 digits and 1 alphabet இருக்கு. ஸோ கேள்வி வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, the function of fp கேட்டிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப்பினா இந்த இந்த ஃபங்க்ஷன் ஃபுல் ஃபங்க்ஷன் வந்துட்டு இதை வந்துட்டு எஃப்னு நம்ம நேம் பண்ணுறோம். ஸோ எஃப்பி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த எஃப்பி வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்களா. அண்ட் தென் செகண்ட் வந்துட்டு கியூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி. கியூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பினா அது வந்துட்டு ஒரு ஈக்குவேஷனாக இருக்கணும். கியூ ஈக்குவல்ஸ் டு என்ன அப்படின்ட்டு இருக்கணும்ல. ஸோ அதான் வந்துட்டு இந்த கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி ஏ சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஏ வந்துட்டு எஃப்பி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. யா, ஏயோட கேள்வி என்னன்னா, எஃப்பி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஆமாவா. ஸோ இப்போ அந்த இதில் நம்ம பார்த்தபடி எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு 3 செட் ஏல 3யும் செட் பியில் 3யும் இருந்துச்சுல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதான் வந்துட்டு செட் ஏன்னு வச்சுப்போம். ஓகே, செட் ஏல வந்துட்டு நம்மளுக்கு என்ன நம்பர்ஸ் இருந்துச்சு, 6, 8 and P. ஸோ 6, 8 and P இருந்துச்சு. அண்ட் தென் செட் பியில் நம்மளுக்கு again 3 நம்பர்ஸ் 3 இது இருந்துச்சு, 13, 17 and Q if I'm not mistaken. ஓகே, 13, 17, ஓகே கரெக்ட். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இதோட ஃபங்க்ஷன் வந்துட்டு எஃப். ஓகேயா. ஸோ எஃப், ஸோ இதோட ஃபங்க்ஷன் வந்துட்டு எஃப்ல. ஸோ இப்போ அவங்க கேட்குறது என்னன்னா, இது மூலியமா எஃப் பி இன்புட் பண்ணால் என்னவா இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேயா. ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம அதோட எஃப்பி வந்துட்டு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும்ல. ஸோ ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட டாஸ்க் வந்துட்டு பியோட இது கண்டுபிடிக்கணுமா. ஸோ இந்த கீழே உள்ள இது வந்துட்டு நம்ம ஒன்றுமே கச்சப் பண்ண முடியாது, ஏன்னா அதுதான் வந்துட்டு நம்ம தேடிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த செகண்ட் மேலே 2 இருக்கிறதுல 6 and 8, 13 and 17 இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ சிம்பிளி எப்படி சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருச்சு இது வந்துட்டு எஃப் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டுன்னு. F6, ஓகே, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க, எஃப்பி நம்ம கண்டுபிடிக்கணும். எஃப்பி கண்டுபிடிக்கணும். எஃப்பி ஈக்குவல்ஸ் டு கியூன்னு நம்மளுக்கு தெரியுது. ஓகே. ஸோ F6 வந்துட்டு ஈக்குவல்ஸ் டு 13 நம்மளுக்கு தெரியும், ஏன்னா வந்துட்டு 6 இங்கே 6னால இங்கே 13 வருது, 8னா 17 வருது. ஸோ அப்போ F8 வந்துட்டு சமடுங்க 17 நம்மளுக்கு தெரியும். ஓகே. ஸோ இப்போ அந்த எஃபோட ஒரு சமான் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி ஒரு சமான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த உள்ளுக்கு இருக்கிற நம்பர்ஸை வந்துட்டு நம்ம எக்ஸ்னு வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா எஃப்எக்ஸ் தான் வந்துட்டு நம்ம நார்மலாக எழுதுவோம்ல. ஸோ இப்போ வந்துட்டு இந்த உள்ளுக்குள்ள நம்பர்லாம் வந்துட்டு எஃப்எக்ஸ்னு நான் வந்துட்டு லேபிள் பண்ணுறேன், ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஸோ அடுத்து இந்த எக்ஸை வச்சு நம்ம ஒரு சமான் கிரியேட் பண்ணுவோம்.
ஓகே பெருசாமான்னு கேட்பாங்க. ஸோ அந்த பெருசாமான் தான் வந்துட்டு எஃப்எக்ஸோட ஃபுல் ஈக்குவேஷன்ல. ஸோ அது மூலியமாக தான் வந்துட்டு சொந்தம் இந்த பெருசாமான்ல நான் 6 இன்சர்ட் பண்ணேன்னா 6 இன்சர்ட் பண்ணால் எனக்கு வந்துட்டு 13 கிடைக்கும். அதே வந்துட்டு இதே பெருசாமான்ல நான் 8 இன்சர்ட் பண்ணால் எனக்கு 17 கிடைக்கணும். ஸோ இப்போ இந்த 3 இதுக்குமே 6 8 p இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரே ஈக்குவேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரே ஈக்குவேஷன் 3 சாமையும் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ நம்மளுக்கு இருக்கிற ஒரே 2 க்ளூ இருக்குது. ஒன்று 13 and 17 அண்ட் தென் அதோட எக்ஸ் வேல்யூ வந்துட்டு 6 and 8 அப்படின்ட்டு. ஸோ எப்படி நம்ம அதை பண்ணலாம்? இது வந்துட்டு சும்மா வந்துட்டு ஒரு பேட்டர்ன் கெஸ் பண்ணுற மாதிரி ஒரு வே தான் இதில். ஓகேயா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஓகே 6ல் வந்துட்டு முதல் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஓகே 6 வந்துட்டு டைம்ஸ் பை 2 பண்ணோன்னா என்ன வரும்? ஓகே டைம்ஸ் பை 2 பண்ணுனா equals to 12 4. ஓகேயா, equals to 12 4 which is not equivalent to 13. ஸோ இன்னும் வந்துட்டு இது வந்துட்டு நம்மளோட ஃபங்க்ஷன் ஆகலை. ஓகேவா, ஸோ லெட்ஸ் see இப்போ வந்துட்டு நான் 13 ஆக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ப்ளஸ் 1 பண்ணணும் இல்லையா? ஸோ ப்ளஸ் 1 பண்ணுனா it will be like 2 6 plus 1 so equals to 13. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு. ஸோ இப்போ செகண்ட் எக்ஸ் வேல்யூ வந்துட்டு நம்ம இன்புட் பண்ணி பார்ப்போம். இது வந்துட்டு இதே இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணுதா இல்லையா அப்படின்னு. ஸோ 2 நம்மளோட எக்ஸ் வேல்யூ வந்துட்டு 8. ஓகே 8 and then தம்பா சாத்து. ஸோ 2 times 8 வந்துட்டு 16 கிடைக்கும், ப்ளஸ் 1 வந்துட்டு 17. ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுது. ஸோ பை தட் நம்மளுக்கு தெரியும் இதுதான் வந்துட்டு நம்மளோட ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்னா நம்ம இதே அப்படியே ஃபங்க்ஷனை நம்ம எழுத மாட்டோம். ஓகே, ஸோ சீன்ஸ் நம்ம அது சொன்ன மாதிரி நம்ம எஃப்எக்ஸ்னு பார்க்குறதுனால ஸோ அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா எஃப்எக்ஸ் சமரிங்க 2. இந்த 8 and 6லாம் என்னது? 8 and 6லாம் வந்துட்டு எக்ஸ் வேல்யூ. ஸோ 2x ப்ளஸ் 1 இதுதான் வந்துட்டு எஃப்எக்ஸோட ஃபங்க்ஷன். ஓகேயா, ஆனால் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா எஃப்பி கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே ஃபைன், இப்போ எஃப்எக்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம எஃப்பி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எஃப்பி ஈக்குவல்ஸ் டு என்னது? ஸோ எக்ஸ் வேல்யூ நம்ம இன்புட் பண்ணோம். எக்ஸ் வேல்யூ என்னது? 2. எக்ஸ் வந்துட்டு இங்கே பி தானே. ஸோ 2p ப்ளஸ் 1. ஸோ 2p ஈக்குவல்ஸ் 1 அண்ட் எஃப்பி வந்துட்டு என்னது? எஃப்பினா வந்துட்டு பினா இங்கே வந்துட்டு q வரணும்ல. ஸோ எஃப்பி வந்துட்டு ஈக்குவலன் டு q. ஸோ q ஈக்குவல்ஸ் டு 2p ப்ளஸ் 1. ஏன் வந்துட்டு இங்கே 3 q வந்துச்சுன்னா fp also equivalent to q. ஓகே, பேஸ் ஆன் அவர் ஃபங்க்ஷனில். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே q ஈக்குவல்ஸ் டு 2p ப்ளஸ் 1 வந்துருக்கு. ஓகே, அண்ட் தென் ஓகே அவ்வளோதான். இதான் வந்துட்டு நம்மளோட ஃபைனல் ஆன்சர் ஃபார் A. ஓகே ஓகே, அண்ட் தென் செகண்ட் B என்ன கேட்டிருக்காங்கன்னா B வந்துட்டு Q இன் டேர்ம்ஸ் ஆஃப் P கேட்டிருக்காங்க. ஓகே, Q இன் டேர்ம்ஸ் ஆஃப் P அப்படின்னா something that start with Q equals to and then இங்கே இருக்கிற சொத்து இங்கே வந்துட்டு Pயில் வந்துட்டு அதோட இது இருக்கணும். ஸோ ஒரு Q வந்துட்டு ஈக்குவலன் டு என்ன ஃபார்முலா அந்த மாதிரினா இன் P வேல்யூஸ் அந்த மாதிரின்னு. ஓகே, ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதை எப்படி செய்கிறது அப்படின்னா B வந்துட்டு Q in terms of Pன்னு கேட்டிருக்காங்க. ஓகே,
Q in terms of P. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது என்னென்னா நம்மளோட இனிஷியல் ஈக்குவேஷன் நம்ம பார்ப்போம்ல இந்த FP ஈக்குவேஷனே பார்ப்போம் ஓகேயா. ஸோ FP ஈக்குவேஷன் படி if we're going to write again FP equals to 2P plus 1 2P plus 1 and நம்மளுக்கு தெரியும் FP na is equivalent to Q based on our function okay based on our function FP na equivalent to Q. So Q equals to 2P plus 1 okay. So 2P plus 1 இதுதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் ஓகேவா. ஸோ அகெயின் ஓகே திஸ் இஸ் ஓகே இதுதான் வந்துட்டு ரெண்டாவது பி கொஸ்டினோட ஆன்சர். அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் சாரி இதுதான் வந்துட்டு ஃபைனல் ஆன்சராக இருக்கும் ஓகே. ஏன்னா வந்துட்டு கேள்வி வந்துட்டு வெறும் FP மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஓகே. அவங்க வந்துட்டு சால்வ் பண்ண சொல்லலை. ஸோ ஒன்ஸ் நம்ம சால்வ் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்துட்டு Q டேர்ம்ஸில் P டேர்ம்ஸில் கிடைக்கும். ஸோ விச் இஸ் அதான் வந்துட்டு பியோட ஆன்சராக ஓகே. அவ்வளோதான் இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்.